நமஸ்காரம். பக்தி என்பது ஆழ் மனத்திலிருந்து வருவது. நம்ம சும்மாவான கோவிலுக்கு போயிட்டு அப்படிலாம் சொன்னாக்கா அது பக்தியில் சேர்த்தி ஆகும் என்று எனக்கு தோன்றவில்லை. இதை ஒரு சின்ன கதை மூலமாக பார்க்கலாம். கண்ணப்பர் என்று ஒரு வேடுவர் இருந்தார். அவர் சிவபெருமானிடம் அதீத பக்தி கொண்டவர். ஆனால் அவருடைய தொழில் வேட்டையாடுவது. அதனால் என்ன பண்ணுவார், தினம் காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு எடுத்துன்னு வர அந்த மிருகங்களிலிருந்து ஒரு துளியை எடுத்து சிவபெருமான் அங்கே ஒரு பகுதியில் ஒரு பெரிய ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்கும், அதுக்கு வைத்து விட்டு பாக்கியை வீட்டுக்கு எடுத்துன்னு அவர் குடும்பம் நடத்துவார். இதை சில பேர்களெல்லாம் பார்த்து விட்டு அவரை ரொம்பவும் கேலி செய்து அவரை ரொம்பவும் மரியாதை இல்லாமல் பேசி அப்படி எல்லாம் பண்ணிட்டு வந்தார்கள். இதை பார்த்து சிவபெருமானுக்கு தன்னுடைய பக்தனுடைய பக்தியை உலகறிய செய்ய வேண்டும் என்று ஒரு ஆவல் எழுந்தது. உடனே ஒரு நாள் என்ன பண்ணார், அந்த கண்ணப்பர் வேட்டையாடி விட்டு அவருக்கு வேட்டையாடி வந்த மிருகத்தின் ஒரு துளியை வைத்து விட்டு கிளம்புகையில் சிவபெருமானுடைய ஒரு கண்ணிலிருந்து ரத்தமாக சொட்ட ஆரம்பித்தது. இதை பார்த்தவுடன் கண்ணப்பர் பதறி போயிட்டார். ஐயோ, பெருமாள் கண்ணிலேருந்து ரத்தம் வருதே அப்படி சொல்லிட்டு அவர் பதறி போய் என்ன பண்ணுவது என்று தெரியாமல் உடனே தன்னுடைய ஒரு கண்ணை எடுத்து பிடுங்கி சிவபெருமானுடைய அந்த இடத்தில் வைத்தார். உடனே ரத்தம் வருவது நின்று விட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இரண்டாவது கண்ணிலிருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது. இதை பார்த்தவுடன் அவர் பதறி போய்விட்டார். ஐயோ, ரத்தம் வருதே, இது எப்படி நிறுத்துறது? நம்மளுக்கு இன்னொரு கண் இருக்கு, அதை கொடுத்துடலாம் பெருமானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதையும் பிடுங்கி விட்டால் தனக்கு கண்ணு தெரியாமல் போய்விடும், தாம் எங்கே கொண்டு வைப்பது என்று தெரியாமல் திணறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய காலை எடுத்து அந்த கண் இருக்கிற இடத்துக்கு, அதாவது நம்ம புக் மார்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த இடத்தில் அந்த காலை வைத்து விட்டு தன்னுடைய கண்ணை தன்னுடைய அம்பால் பிடுங்கி அங்கே வைக்கிறார். இதெல்லாம் மற்ற மக்கள்லாம் சில பேர்லாம் பார்த்து கொண்டு அப்படியே ஆடி போயிடுறாவாள்லாம். அந்த சமயத்தில் உடனே சிவபெருமான் தோன்றி அவருக்கு அருள் புரிந்து அவர் கண்களை திருப்பி கொடுத்து ஞானத்தை கொடுத்து அவருக்கு பலவிதமான அருள்கள் செய்கிறார். இதை பார்த்து மற்றவர்கள் உணர்கிறார்கள் பக்தி என்பது என்ன. பெருமாள் என்ன கேட்குறார் நம்மள்கிட்ட, ரொம்ப ஒன்றும் பெருசாக கேட்டுடலை. அவர் கேட்குறது புஷ்பம், பலம், பத்திரம், தோயம், அதாவது பூ, அது இல்லாட்டாக்கா ஒரு சின்ன பழம், அதுவும் இல்லாட்டாக்கா ஒரு இலை, அதாவது துளசி இலை, அது கூட இல்லாட்டா வெறுமை தண்ணி தீர்த்தம் வைங்கோ போகிறோம் அப்படின்ற. நம்ம என்னமோ எல்லாத்தையும் பண்ணி வச்சு பெருமாள் சாப்பிட்ற மாதிரி நினச்சிட்டு ஒன்றுமே பண்ணாமல் இருக்கோம். அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணாலும் துளி எது பண்ணாலும் பெருமாளுக்கு அம்சை பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டோன்னா உடம்புக்கும் நல்லது, மனத்துக்கும் நல்லது. இதுதான் பக்தி. நமஸ்காரம்.